வச்சிருக்கவங்க பேச இல்லப்பா, நார்மல் போன்லயே வருதுப்பா மியூசிக். நார்மல் போன்லயே வருதா? இப்ப அப்டேட்டடா என்னன்னு ஒண்ணும் புரியல. எனக்கும் தலைலாம் நாளைக்கு சுத்துது. டாக்ஸிக் ஈவென்ட் போறீங்களா? இல்லப்பா, நான் போலப்பா. நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன்ல. ஆமா, சுகன் ப்ரோ போறீங்களா? சுகன் போவான். சுகன் தான் அனுப்பிச்சு விடலான்னு இருக்கிறேன். போறேன் ப்ரோ. சூப்பர் தலைவா. நான் எதுவும் வரேன், திருச்சிக்கு வரேன். திருச்சி நம்பர் திருச்சிக்கு வந்துட்டு தஞ்சாவூர் வரேன் மண்டே. அப்படியா? பிரகாஷனோட மீட் பண்றீங்களா? இல்லப்பா, இவரு நிஞ்சாவோட பட பூஜை இருக்கு. அது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் தீபதி. ஏன்னா சரி கேட்கலாமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பாரத் அச்சி மிஸ்டர் பாரத் பாரத் பேர் போட்டு வந்துச்சு. அதே படம். அந்த படம் தானா? ஓகே ஓகே. ஆமா, அதே படம் தான். பாரத் வந்துட்டு சில பல காரணங்களால் நடிக்க முடியாம அவர் வெளியே போயிட்டாரு. ஜிவி பிரகாஷ்க்கு அந்த கதை வந்தது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக்காக வந்தது. அப்புறம் நீங்களே பண்றீங்களான்னு கேட்டதுக்கு அவர் கதை கேட்டாரு. அவருக்கு அது பிடிச்சிருந்தது ரொம்ப. கதை நானும் கேட்டேன். இல்ல இந்த கார்த்திக் ரவிவர்மாவோட ட்வீட்ல போட்டிருந்தாரு ஷோர் ஷாட் ஹிட்னா அப்படின்னு. ஜிவி இல்ல, அது ஷோர் ஷாட். அது பாட்டு செம்ம கதை. அது இல்ல எனக்கு அது ப்ரோமோவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அது ப்ரோமோ வரும்போதே உங்களுக்கு அது ஒரு பிளாஸ்டா இருக்கும். கதையாவே வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மினிமம் கேரண்டி கதை தான். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாருங்க. அது நான் எதுவுமே ரிவீல் பண்ணல, பட் சொல்றேன், நல்ல ஒரு ஷியோர் ஷார்ட்டான ஒரு இதுதான். அவரோட ஜிவியோட அப்கமிங் லைன் அப்புமே ரொம்ப சூப்பரா வச்சிருக்காரு. இது அபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்டா இல்ல ப்ரோமோவோட வேணா? இன்னைக்கு ப்ரோமோவோட வந்துருமா? ஜஸ்ட் ப்ரோமோ என்னப்பா, ஒன்னும் எதுவுமே ஷூட் பண்ணலப்பா. நாளைக்கு பூஜை மட்டும் தான் போடுறாங்க. நாளையில இருந்து அப்படியே ஷூட்டும் ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ரோமோ லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு வர. நண்டே பூஜை ப்ரோமோ டைம் எடுக்கும். ஓகே ஓகேண்ணா. அடுத்தது லைனப் இருக்கு. லைனா இருக்கு. ஹாட்ஸ்பாட் டைரக்டர் இருக்கு. ஜோ டைரக்டர் இருக்கு. அதெல்லாமே ஜோ டைரக்டர் சொன்னாங்க நல்ல கதை. ஜோ டைரக்டர் சூப்பர் கதை. அது ஆக்சுவலா அது நல்ல ஒரு கிரிக்கெட்டரா வருவார். அதுல நல்லா இருக்கும் அந்த கதையை. சூப்பர். இது என்ன ஒன்ஸ் மோர் ட்ரெய்லர் நல்லா இருக்கே, பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, பார்த்தேன். என்ன 28 என்ன வருது? ஹாய் வருது. அதுவும் இல்லாம அந்த மியூசிக். நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். ஹாய் படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்றேன். எனக்கு வந்து நானும் படம் பார்க்கல. சொன்ன சோர்ஸ் என்ன சொன்னார்னா, அது யாரடி நீ மோகினி மாதிரி ஒரு ஹிட் ஆகும் இந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. ஹிட் ஆச்சுன்னா சந்தோஷம். ஆனா வந்துட்டு அவர் சொன்னது உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவங்க ரொம்ப சந்தோஷம். கமர்ஷியலா ஒரு ஹிட் வந்து சூப்பரா இருக்கும். இல்ல, கமர்ஷியலா அவருக்கு ஒரு ஹிட் தேவை. இது யாரடி மோனி அந்த ரேஞ்சில அந்த மீட்டர்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதோட ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. நல்ல ட்ரெய்லர் தான். அதுவும் பாப்போம். இல்ல, ஒரு பக்கம் யாஷ் பாய் வராரு, 26 வர்றாரு. இன்னொரு பக்கம் போது என்ன டாக்ஸிக் ஹைப் இல்லன்னாங்க. தமிழ்நாட்டுல தெரியல, மத்த ஊர்ல எல்லாம் வந்துடும். ஓப்பனிங் வந்துடும். அவங்க அவ்வளவு கிராண்டா அதுக்குதான் செலவு பண்ணாங்க. ஹைப்லாம் அது அப்படிலாம் இல்லப்பா. அவங்க எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பெருசா பண்றாங்கன்னா அது காரணம் வந்து ஓப்பனிங் வரதுக்கு தான். ஓப்பனிங் வந்துடும், பெரிய லெவல் ஓப்பனிங் வரும். நல்ல விஷயம். பிரகாஷ் அண்ணன் இருக்காரா? அண்ணன் அப்புறமா அதுக்கப்புறம் சஸ்டைன் ஆகுறது அதோட படத்தோட இது பொறுத்து தான். அது நம்ம ரங்கராய சக்தி வேலா இருந்தா கஷ்டம். அதை விடுங்க, அதை விட்டுருங்க. உண்மையாலே ரங்கராய சக்தி வேலா இருந்தா கஷ்டம். ஒரு மினிமமா கோட் மாதிரி இருந்தா கூட ஓகே அப்படின்ற. வேற என்ன பாப்பா பையன் சண்டை படம் வந்திருக்கு. இல்ல இவங்க அனிமல் மாதிரி. அனிமல் சண்டை இல்ல, அனிமல் சண்டை கிடையாது. வேற என்ன சண்டை? வேற படத்துல எது சண்டை போடுவாங்க? இந்தியன். அது இந்தியன் 1 இந்தியன் 1 மாதிரி இருந்தா கூட ஓகே. அது அப்ப சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அது கிளைமேக்ஸ்ல அது சும்மா அது இவர் தான் அவரோட இது பண்ணுவாரு. இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ரங்கராய சக்திவேல் மாதிரின்னு வச்சுங்க. மகான் மகான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்ததுன்னா. ஏன்னா மகான்லயுமே அவரு இன்டர்மிஷனுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல தான் துருவ் வர ஒரு இது சீன் மாதிரி. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு இது பண்ற மாதிரி தான். மேபி எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது டாக்ஸிக்கா அந்த மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. பாதியில தான் வந்து அந்த செகண்ட் கேரக்டர் வரும்னு. சுகுமாரன், இந்த டொரத்தி பாட்டு கேட்டீங்களா? நல்லா பழைய பாட்டு மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு. ராஜா சாங் தான் அப்படிதான். அது சொல்லவா வேணும்.
நல்ல நல்ல வைபா இருக்கு அந்த பாட்டு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தியேட்டர்ல பார்ப்போம். பிரகாஷ் அண்ணா இருக்காரா? இருந்தா அவர்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் பேருக்கு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து பேசவே முடியாது. பேசுறதுக்கு ஆனா வாய்ப்பு ஒண்ணே கம்மி. ஒண்ணு அண்ணா, இருமுடி தமிழ்ல பாத்தீங்களா தெலுங்குல பாத்தீங்களா? புரியல. இல்லண்ணா, இருமுடி தமிழ்ல பாத்தீங்களா தெலுங்குல பாத்தீங்களான்னு கேட்டேன். தமிழ்ல தான். சரி, நான் பேச நல்லா இருக்கானே கூப்பிட்டாங்க, தமிழ் இருங்க நான் டப்பிங்கு. வரேன். சரி ஓகே. மாவீரன் ப்ரோ, இந்த பெத்தலம் பாத்துட்டீங்களா? இல்ல விஷால் ப்ரோ, நான் இந்த 10 நாள்ல பார்த்த ஒரே படம் அந்த சூர்யா படம் மட்டும்தான். மாவீரன் அது பாருங்க, மாவீரன் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம். இங்க ரிலீஸ் ஆகல விஷால் ப்ரோ, இங்க அந்த ரவிதேஜா படம் மட்டும் தான் இருந்துச்சு. ஓ சரி ஓகே. அது இன்னும் 3 நாள்ல தூக்கிடுவானுங்கன்னு தோணுது. ஏன்னா 4 தியேட்டர்ல டாக்ஸிக்கே ரிலீஸ் ஆகுது, எல்லாமே ஹவுஸ்ஃபுல் இப்ப இருந்து. FDFS போவீங்களா டாக்ஸிக்கு? இல்ல கண்டிப்பா போக முடியாது, நான் பிஸியா இருப்பேன். அண்ட் டிக்கெட்டும் சோல்ட் அவுட் இருக்கு. மேபி சாட்டர்டே நைட் ட்ரை பண்ணும், இல்ல மண்டே தான். சாட்டர்டேவா? என்ன 4 நாளைக்கா டிக்கெட் முடிஞ்சிருச்சு? ரொம்ப சின்ன ஒரு மொத்தமாவே ஒரு 5-6 தேட்டர் தான் இருக்கு. அதுல 4 தேட்டர்ல இந்த படத்தை இறக்குறாங்க. விஷால் கேக்குதாப்பா? விஷால் அவர் கட் ஆயிட்டு போயிட்டாரு. விஷால் வந்தா நல்லா இருக்கும் அந்த டாபிக். எனக்கு என்ன ஒரு தாட்னா, இந்த மகுடம் பிடிஎஸ் பாத்தீங்களா, டப்பிங் அது இதுன்னு வருதுல்ல. ஆமாண்ணா. அது வந்து அதுவே ஒரு கம்பைன் பண்ணி ஒரு படமா விட்டா அது ஹிட் ஆகும்ல சுகன்? ஹிட்டாலாம் ஆகாது. இன்னும் வேணா ஒரு மாதிரி காமிக்கலா வச்சுட்டு இல்லப்பா, ஜிகர் தண்டா பார்ட் அந்த 1 மாதிரி அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ் அந்த மாதிரி மாதிரி இருக்கும். வரும்ல, ஆனால் அது கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். அது ஓடிடும்பா அது. யாராவது அது அது இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்களாண்ணா? ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, பரவாயில்லையே. அது தெரியல. அவர்லாம் அடங்க மாட்டாருப்பா, அவருக்கு தோன்ற போதும் அவர் வந்துட்டே இருப்பாரு. இந்த 2 நாளா இப்போ இதுதான் போயிட்டு இருக்கு. அல்லபுல்ல மீன் தான் போயிட்டு இருக்கு நிறைய. ஜெயிலர்ல தான் அந்த சாங் கூட அந்த ஒரு டெம்ப்ளேட் தான் டைம்லைன் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாங்? இன்னைக்கு நீங்க வந்து சொல்லல. எதுப்பா? எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பேர் மட்டும் தான் அந்த ஸ்பேஸ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். வேற யாரும் பேசல, ஒண்ணுமே புரியல. பிரகாஷ் ப்ரோவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பரணி ப்ரோ இந்த பரணியால இன்னைக்கு வர முடியலையா? ஃபோன் எடுக்கல போல இருக்கு பரணி, என்னாச்சுன்னு தெரியல. நான் சாங் பத்தி கேட்டேண்ணா. நீங்க நேற்று வந்து சொல்லல, ஐ திங்க் ஸ்பேஸ் வரல. ஸோ அதான் நீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாங் அப்படின்னு கேட்டேன். அந்த ஜெயலலிதாவோட ஃபர்ஸ்ட் எந்த சாங்குப்பா? ஜெயலலிதாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு பிடிச்சிருக்குப்பா அந்த சாங். நான் இன்னைக்கு கார்ல வரும்போது கூட அதான் கேட்டுட்டு இருந்தேன். நான் எனக்கு 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, நிறைய நான் அந்த சாங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு வந்து பெருசா இதுவும் ஆகல, ஓப்பனா சொல்றேன். ஆனா நான் நிறைய பார்க்கும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நான் எப்பவுமே சாங்ஸ் எல்லாம் பார்த்தா கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். கமெண்ட்ல வந்து எல்லாம் பூர்ணாவோட டான்ஸ் சூப்பரா இருக்கு, ஃபுல்லா பாருங்க பூர்ணா டான்ஸ், இது சூப்பரா இருக்கு. அது அது அவங்க உண்மையாவே செம்மையா சொல்றேன், நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து சூப்பரா ஆடி இருக்காங்க.
அது பாட்டா திரும்பியா கேட்கும்போது வந்துட்டு அது நல்லா ஒரு மாதிரி இருக்குப்பா. அது நல்லாதான் இருக்கு. பிடிச்சு போயிடுச்சு எனக்கு. அது திரும்பி திரும்பி லூப்ல கேட்குற மாதிரி இருக்கு. நான் போட்டேன் கார்ல போட்டு வெளியே வந்துட்டு இருந்தேன் நானும் ஒய்ஃப் பாப்பாவும். ஒய்ஃப் என்னடா கண்ட இதுவெல்லாம் போடுற அப்படின்னா, இது ஜெயிலர் 2 பாட்டு அப்படின்னு. என்னடா ஏதோ பாட்டுக்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கு அப்படின்னு. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ விஎஸ் டிஎல் லெவல் பண்ணீங்க ப்ரோ. புரியல ப்ரோ. விஸ்வநாதன் சன்ஸ் டிஎல் லெவல் பண்ணீங்க. இல்லையா? எப்போ வரையும்? நேத்தி தெரியும். அது கலெக்ஷன் வெளியே சொல்லக்கூடாது ப்ரோ. இப்ப அந்த மாதிரி தான் வந்து நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. வேண்டாமே அதை பத்தி பேசலாம். சரி ஓகே ப்ரோ. 47 அப்டேட் ஓவரால் அதாவது வேர்ல்டு வைட் நல்லா பண்ணிருக்கு ப்ரோ. அது வேணா நான் சொல்றேன். வேர்ல்டு வைட் நம்பர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன் நம்பர் வேண்டாம். வேர்ல்டு வைட் எவ்வளோங்க ப்ரோ? வேர்ல்டு வைட் எவ்வளோ? 160 70? வேர்ல்டு வைடா? வேர்ல்டு வைடு 150. நேற்று வரையும் பாத்தீங்கன்னா 150 கிராஸ் ஆகி 150 இல்ல மேலே 160 அந்த ரேஞ்சில் போயிருந்தது. இன்னைக்கு வீக்கெண்ட்ன்றனால இன்னைக்கு நாளைக்கு கம்பைன் பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 180 அந்த ரேஞ்சில் வந்துடும். 185 வந்துடும் ப்ரோ நெக்ஸ்ட் வீக். ஏன்னா படம் சாலிடா போகுது மல்டிபிளெக்ஸ். அது தெலுங்கு ஸ்டேட்ல எல்லாம் சரியான ஒரு பயங்கர தமிழ்லயுமே கூட வந்துட்டு மல்டிபிளெக்ஸ்ல எல்லாம் பயங்கரமான ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. மெயின் சிங்கிள் ஸ்கிரீன் வந்து ஓகே ஓரளவு மீடியம் கெப்பாசிட்டில போனாலுமே போகுது. நெக்ஸ்ட் வீக்குமே இதுவும் ஆச்சு அப்படின்னா 200 ஈஸியா கிராஸ் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கோ இல்லையா 200 கிராஸ் ஆகிடும். ப்ரோ 47 அப்டேட் இந்த நம்ம வருதுன்னு ஓணம் என்னைக்கு ப்ரோ? அன்னைக்கு தான் அப்டேட் வந்தாலும் ஓணமே முடிஞ்சா? இல்ல அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முடியலன்னு நினைக்கிறேன். ஓனமா இருந்தாதான் டிஎல் ஃபுல்லா வந்துன்னா எடிட்ஸு எல்லாமே வந்துன்னா இமேஜஸ்லாம் வந்துன்னா கட் பண்ணி போடுறதுன்னு பறந்துருக்குமே. யாரா இன்னைக்கு ஓனம் வின்னர்ன்ற லெவலுக்குலாம் ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க வருஷம் வருஷம் பண்ற மாதிரி. எனக்கு இந்த ஜெயிலர் 2 சாங்ல பூர்ணா வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது என்ன எதனால? ஒருவேளை அந்த கிளாமராலதான் தலைவர் படைப்பெல்லாம் ஹிட் ஆகுதுன்னு அடிக்கிறாங்கல்ல, அதனாலயா அப்படின்னு அதுக்காக அதை பேசலாம்னு தோணுது. ஆனா தம்பி இரு மிஷின் நிக்கட்டும்னு அடுத்து 100 சாங் வேற ஒன்று இருக்கு. அதனால அமைதியா இருக்கு. அவசரப்படாததுமா இருக்கு. கரெக்ட். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அவுட் எப்படி வருது சாங் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஒரு எலிவேஷன் சாங் வந்தா நல்லா இருக்கும். அந்த மோஸ்ட்லி அந்த இங்கிலீஷ் ட்ராக் வந்து கோமோட இங்கிலீஷ் ட்ராக் வந்தா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இன்ஸ்டா ஃபீடுக்குள்ள நிறைய சென்னை டே பத்தி தான் இருந்துச்சு. அதை பத்தி கூட ஏதாவது பேசலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பாய்ஸ் யாருமே வரல. திருப்பி நான் மதுரைக்காரனா, சென்னைனா ரொம்ப பிடிக்கும். சென்னை டேன்னு இன்னைக்கு இன்ஸ்டா ஃபுல்லா வந்துட்டு இருந்துச்சு. மெட்ராஸ் டே, சென்னை டே செப்பரேட்டாக கொண்டாடுறாங்களோ? சாரி, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். மெட்ராஸ் டே தான். ஆனா அணி சாங் தான் வந்தது. சான்ஸ் இல்லாத சாங்கு. அப்புறம் சீனா மாதிரி இருந்தது.
ம். நீங்க ஏதாவது இன்னைக்கு படம் பார்த்தீங்களா? மாவீரன் வேற ஏதாவது படம் இன்னைக்கு ஓடிடில? பட பட இது இல்லைன்னு நானே மெட்ராஸ் சென்னையிலே போட்டு வந்திருக்கேன். அது பார்த்தீங்களா? அந்த பியார் ஆனா பிரேம கல்யாணம். இல்ல அதுவும் பார்க்கல. நான் மண்டேல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னைக்கு கார்த்திக் சுப்புராஜ் சாங் உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. அந்த இளையராஜா சாங் கார்த்திக் நல்லா சுப்புராஜ் இருந்துச்சு. சாங். சூப்பரா இருந்தது. அந்த சாங்கை வந்து யாராவது இந்த பழைய பாட்டு நீ கேட்டிருக்கியான்னு என்கிட்ட தெரியாம காட்டியிருந்தா நான் உண்மையிலேயே அது பழைய பாட்டுன்னு தான் நினைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா மாமா அந்த சாங்கு, அப்புறம் ஊரு விட்டு ஊரு வந்து அந்த அந்த இதுலதான் இருந்துச்சு. அந்த டெம்போ நல்லா இருந்துச்சு பயங்கரமா. ஆமா. நல்லா இருந்துச்சு சாங். நான் ஒரு எடிட் கவனிச்சேன். அந்த எடிட்டுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது கார்த்திக் சுப்ராஜோட எல்லா படத்துலயுமே ஒரு மேரேஜ் சாங், வெட்டிங் சாங் சம்பந்தமா இருக்கு அப்படின்றது. எனக்கு இறைவியில அந்த வெட்டிங் சீனு வெட்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது சாங்கா இருக்காது. இறைவி நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த சீன்ல ஏ சூர்யா எல்லாரும் அவங்க இஷ்டம் போல ஆடிட்டு பார்த்துருக்கேன், இருப்பாங்க. பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன் அந்த சாங். அந்த சாங் நல்லா இருக்கும். அப்புறம் விஜய் சேதுபதிக்கு ஒரு சாங் வருமே, அந்த அவரோட மேரேஜ் மாதிரி, அதுவும் நல்லா இருக்கும். நீங்க சொல்ற சாங் அந்த கண்ணை காட்டி முறைச்ச அந்த சாங் தானே சொல்றீங்க? அது இல்ல, விஜய் சேதுபதி கல்யாணம் ஆகும். அப்ப ஸ்டேஜ்ல அதுதான் எல்லாரும் சொல்றேன். விஜய் இஷ்டத்துக்கு சேதுபதி ஆடுவாங்க. கல்யாணத்தப்ப இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பாங்க. அந்த சாங் தான் நான் மென்ஷன் பண்ணேன். சரி, அவர் படத்துல எல்லா படத்துலயுமே ஒரு சாங் இருக்கே அது மாதிரி எப்படி? ரக்கிட்டா ரக்கிட்டா தான் பயங்கரமா இருந்துச்சு நெட்ஃபிளிக்ஸ்னால. இதுதான் மோகன் மோகன் தம்பி மேல வந்திருக்காரு பாருங்க. ஆமா, ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. வணக்கம். மோகன் தம்பியா சுரேந்திரா யாரு இன்னைக்கு லென்த்தா பேச போறது? அடிச்சுட்டு அடி. இது ஏன்ப்பா நான் ஏன்ப்பா லென்த்தா பேச போறேன்? என்ன இருக்குது இது ரீசன்? டாபிக் என்னன்னு தெரியாம எப்படி வச்சுறது? யாரோ ஒருத்தவங்க பேசுங்க. இல்ல நான் இப்பதான் வந்து பேக் டு பேக் 2 படம் பார்த்தேன். கலிஃபாவும் பெத்தனம்மன் குடும்ப யூனிட் பார்த்தேன். இப்பதான் பார்த்துட்டு வெளில வந்தேன். எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருப்பா பெத்தனம். அவ்வளவுதான். நீ நீ என்ன படம்பா பார்த்த மாவீரா? சொல்லு. நான் மண்டேல இருந்தா படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நீ இது பார்க்கலையா? இருமுடி போறேன்னு சொல்லிருந்தீங்க. அதான் எதா இருந்தாலும் மண்டே தான். என்ன பிரகாஷ்ண்ணா, நீங்க பாத்தீங்களா படம்? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பெத்தனம்? ஒரு டீடைல்டு ரிவ்யூ நேத்தே சொல்லிட்டாரு. இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமையில இல்ல. ஆக்சுவலா மாவீரன், நீங்க ஒரு போஸ்டுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிருந்தீங்கல்ல, அந்த மாம் சைடு ரிலேட்டிவ்ஸ், டேட் சைடு ரிலேட்டிவ்ஸ்னு, படிச்ச உடனே பயங்கரமான குபீரான சிரிப்பு. நிஜமாவே கோ- கோளாறான ஜெம்ஸ் இருக்காங்களா எங்க அப்பா சைடு? ஆமா, அவனுங்களோட கொஞ்சம் என்டர்டெயினாவது இருக்கும். நல்லா பன்மம் கக்குவானு, ஆனா என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதுலயுமே நமக்கு 2வது கேட்டகரி தான். மாம் சைடும் சரி, டாட் சைடும் சரி, 2 பேருமே பூரா வேணாம் சார் எல்லாருமே. அதான் இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ கூட லாஸ்ட் வரைக்கும் இந்த பிரச்சனையாவே இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா, நான் பெருசா கரெக்ட் ரிலேட்டிவ் சைட்ல எல்லாம் பெருசா போய் இன்ட்ராக்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். Just வாங்க வணக்கம் அவ்வளவுதான். அதோட அப்படி இருக்கிறது தான் பெட்ரு. ஆனா நம்மளை பத்தி கண்டிக்கலாம். ஆமா ஆமா. சிவன் போய் எனக்கு பிரின்ஸ் படம் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனது காரணமே அதுதான். அதுல வர கேரக்டர்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்ஸை பத்த மாதிரிதான் இருக்கும். நம்ம ஒண்ணு சொன்னா அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுப்பாடுங்க. ரத்த கலர் என்னடானா ஒருத்தர் ரெட்டு பிங்கி அப்படின்னு, ஐயா நான் ஹோம் டெலிவரி அந்த கான்செப்டுக்குள்ளே வரமாட்டாங்க கடைசியில்.
நீங்க அந்த முதராத்திரின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல ஆயிரம், அதுவும் ஆசியம் பாருங்க. அப்படியே ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருப்பானுங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த படத்துல பக்ஸு ஒரு ரோல் நடிச்சிருப்பாரு, போட்டோ வச்சுக்கிட்டு. எக்ஸாக்டா என்னோட ஃபேமிலி சைட்லயும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அது தேட்டர் ரிலீஸா? ஆமா ஆமா, நேற்று ரிலீஸ் ஆச்சுல்ல அந்த படம் தான். இல்ல இப்ப ஏதாவது 3-4 படம் ஒரே மாதிரி சொல்றாங்க, ஸ்ட்ரைட் ஓடிடின்னு சொல்றாங்க, அதான் கேட்டேன். ஸ்ட்ரெயிட் ஓடிடி ஒரே ஒரு படம் தான் ஆயிரம், யார் பிரேமா கல்யாணம் மட்டும்தான். மற்றது எல்லாமே தேட்டருக்கு ரிலீஸ் தான். நவராத்திரி, அப்புறம் இந்த ராமன் இல்லை, ஓகே ஓகே. இருமுடி கூட நீங்க போலையா? இருமுடி உங்களோட சைடுல கூட ஷோ வந்து டைமிங் கரெக்டா நான் இருக்கும். இப்போ 9 மணி ஷோ போயிருப்பேன். ஸோ இப்போ நான் சரி சாட்டர்டே சின்டாக்கே போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நானும் பார்த்தா 9:20 போடுறாங்க. அதான் நான் இல்ல படத்துக்கு இல்ல இல்ல, நடுவுல நடுவுல சுமார் நான் ஸ்பேஸ் போட்டிருக்காராம், பட் யாருமே ஜாயின் பண்ணலன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் யதார்த்தமா என்னடா 9:15 ஆச்சு, ஸ்பேஸ் லிங்க் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ப்ரோ கால் பண்ணி பார்த்தேன். அப்பதான் அவர் சொன்னாரு, ஆல்ரெடி போட்டாங்க, யாரும் வரலன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ வேணா அகைன் போடுறோம், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு. அதான் லிங்க் குரூப்ல அனுப்பிச்சேன். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கம்மா வீரன். இருமுடி வந்து பக்கத்தில் ஷோஸ் இருந்தால் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னு. எல்லா படமும் பார்க்கணுன்ற பிளான் இருக்குது, பட் ஃபேமிலி கமிட்மெண்ட் எதுவுமே பார்க்க முடியல. இந்த ஃப்ரெஷ் ஷோவில் போய் பார்த்துட்டு வந்ததோட சரி. இன்னும் ஒரு 2 படம் பார்க்கணும், இருமுடியும் சட்டலமும் பார்க்கணும். இல்ல எனக்கு விஸ்வநாதன் சன்ஸ் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஒரு 2-3 டைம் போலான்ட்டு இருந்தேன். நான் மதுரையில இருந்ததால 30-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியது. அப்போ நான் பிஸியாவே இருந்ததால ஒரு வாட்டி தான் பார்த்தேன். நாளைக்கு ஒரு ஷோ காலைல 11 மணிக்கு இங்க திரும்ப கர்நாடகத்துக்கே வந்ததால நாளைக்கு போறேன். அதுக்கு அடுத்து பார்க்கணும். அது மொத்த படம்லாம் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன். ஓகேம்மா வீரன். எங்க கமல் வர காணோம்? கமல் பிஸியா இருப்பாரு போல. மோகன் தம்பியா மியூட்லயே இருக்காரு. அவர் ஏதாவது 4-5 படம் பார்த்துட்டு வந்திருப்பாரு ஒரே நாள். விஷால் வந்தாதான் பேசுவாப்லப்பா. இல்ல 5 படம் பாத்திருக்கேன். இப்ப நான் டிராவல்ல இருக்கேன். நாளைக்கு நான் ஃபுல்லா சொல்றேன். நாளைக்கு முதலாவது பார்த்தா முடிஞ்சு போச்சு 6 படம். இங்க ஆறா 5 படமா? ஓ சாரிப்பா, இதுவும் சேர்த்துட்டேன், இன்சிடேஷனும் சேர்த்துட்டியோ? பாத்துட்டேன். இப்பதான் பாத்துட்டு வந்தேன். நாளைக்கு முதலாத்திரி பாத்துறேன்னா 6 இது முடிஞ்சு போச்சு. 6 படம் பாத்துருவேன். நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப டிராவல்ல இருக்கேன். இன்சிடிஸ் எப்படி ஒர்க் ஆச்சப்பா உனக்கு, இல்லை சொன்ன மாதிரி தான்? எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரெட் டயரோட எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு நல்லா சிம்பிளிஃபைடா இருக்கு, பெருசா காம்ப்ளெக்ஸா இல்லாம. கேக்குதா? எனக்கு சுத்தமா கேட்கலையா? ஏதாச்சும் பதில் சொல்லுங்க, நல்லா இருக்கும். கேக்குதுப்பா. புரிஞ்சிருச்சு. ஹாரன் சவுண்டா இருக்கு. புரிஞ்சிருச்சானு. சுரேஷ் மேல வாங்க. ஜில்லு வந்திருக்காப்புல, மைக்கு கொடுங்க. நாளைக்கு வேற ஓம் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் வருதுன்னு சொல்லி அப்டேட் எல்லாம் விட்டாரு. கடைசியில உனத்தைங்களாம். சாரி, ஒன்னே மட்டும் சொல்லிட்டு இது முடிச்சுக்கிறேன். எனக்கு இத்தனை படம் பார்த்தேன்ல, எனக்கு சர்ப்ரைஸ் இருமுடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருமுடிக்கு மட்டும் நான் ஒரு 10 நிமிஷம் நான் பேசுவேன். நான் ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். எனக்கு 6 படத்தை பத்தி பேசினாலே 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாம்ப்பா, தாராளமா. வா நாளைக்கு வா, ஸ்டார்டிங்ல வந்து பேச ஆரம்பிச்சிரு. ஓகே. இல்ல நாளைக்கு அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது. எனக்கு 6 படத்தை பத்தி படத்துக்கு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் மோகன் பேசுறது மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் விடுங்க போல்தான். ஏதோ 3 கமெண்ட் வச்சிருக்கேன்னு போய் பாக்குறேன். இப்ப ஸ்பீக்கர் அனுப்ப சொன்னாரோ அதான் கமெண்டாவும் போட்டு வச்சிருக்கேன். இது பரணி ஒன்னே மட்டும் கேட்டு சொல்றீங்களா? ஏதாச்சும் இது டாக்ஸிக் படம் நான் வந்து சேலம் போறேன். இது டாக்ஸிக் படம் வந்து ராஸ்ல பாப்பாருன்னு கேட்டு சொல்றீங்களா? லாஸ்ட்லேயே பார்த்தாலும் வரமாட்டாருப்பா அவரு.
அங்க இது என்னது கேரளா போயிட்டு வரேனா? இல்ல இல்ல இல்ல, நீ எந்த தேட்டர்ல பாக்குறியோ அதுக்கு ஆப்போசிட்டா வேற தேட்டர்ல தான் அவர் பாக்குறேன்னு சொல்லுவாரு. உனக்கே ஏங்க அவர் புரியும் தனியா நினைக்கிறேன். தாங்க பாப்பாரு, யாரு அதான் கூடயும் சேர்ந்து பார்க்க மாட்டாருங்க. ஜில்லு வாங்க மேல வந்து படத்தோட ரிவ்யூ பத்தி சொல்லுங்க. ஃபிலிம் ஆஃப் த இயர் சொல்லியிருக்கீங்க. பேக் டு பேக் ஒரே படத்துக்கு வேற 2 கவுண்ட்டு. நிறைய எதிர்பார்க்குறேன் தலைவா. ட்வீட்ல தான் ஒரே வார்த்தையோட முடிச்சிட்டீங்க. தம்ஸ் டவுன் போட்டா என்ன அர்த்தம்? சரி, இந்த கடைசி 2 3 நாள் அந்த மகுடம்ல இருந்து பிடிஎஸ் வர்றதை நிறுத்திட்டாங்களே, ஏன்? அவ்வளவுதான், டாமி தங்கிடுச்சு. இந்த விஸ்வாம்பரம் வேற இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனு ஏதாவது பிறந்த நாள்னா போஸ்டர் மட்டும் விடுறான். இன்னைக்கு விட்ட போஸ்டர்ல ரிலீஸ் டேட்டு கூட இல்ல. படம் என்னைக்கு தான் வரப்போகுதுன்னு தெரியல. ஆமா, அந்த கிளிம்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மாவீரன்? காக்கா காக்கா தானே அதோட ப்ரொனவுன்சியேஷன், இல்லை வேற? சாரி, நான் அது பார்க்கவில்லை. ஒன்லி தம்ப்நெயில் மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கு என்ன மீனிங் அங்க தெலுங்குல இந்த வார்த்தைக்கு? பல்டான் தான். அது யாரு? ரைட் ஆயிடுச்சா படமா? இல்ல இல்ல, சிரஞ்சீவி அவரோட படம். மொத்தத்துல பாபி தெலுங்குனா டைரக்டர், பாபி. பல்டான் தான் தெரியும். இந்த டாக்கு மகாராஜ் எடுத்தார்ல, அந்த டைரக்டரோட படம். ஆனா சிரஞ்சீவி இது ஸ்பிரிட்ல இருக்காரா? இது சந்தீப் போட்டிருந்தாரு, சந்தீப் ரெட்டி வந்து அவர் போட்டிருந்தாரு, இருக்காரா அவரு? ஸ்பிரிட்ல சிரஞ்சீவியா? இது போட்டிருந்தாங்க, சந்தீப் ரெட்டி வாங்க அவரோட இதுல போட்டிருந்தாரு, இருக்காரா அவரு? டவுட்டா இல்லப்பா இருக்கு. இல்லப்பா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலா மாவீரன் ஜென்ரலாவே சிரஞ்சீவி, அப்புறம் அதான் அவரோட படங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஏதாவது படத்தோட விஷயமோ பார்த்தீங்கன்னா பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது, ஒட்டாது. எல்லாரும் அனானிமஸாக நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாலோ போய் பார்க்கறது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஓடிடியில் பார்க்கறது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்டா இப்போ ஒரு படம் வந்துச்சு அவருக்கு, வால்டர் வீரையாவா, அந்த படம் கூட நல்லா இருந்துச்சு. மனசங்கர வரப்பிரசாத்துக்கு அவரு. சொல்லிடுறேன், அதுதான் சொல்ல வரேன். வால்டர் வீரையா படம் வந்து என்னன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ஓடிடியில் தான் பார்த்தேன், தேட்டரில் பார்க்கல. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், அது நல்லாவே இருந்துச்சு. ஒருவேளை தேட்டரில் பார்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் மனசங்கர வரப்பிரசாத் கவர் வந்து ஓகே, அது டீசெண்டாக இருந்தது. மேபி தேட்டரில் பார்த்துருந்தா அந்த வைபோட என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம் போல இருக்கு. பட் ஆனால் அதுல போலோ சங்கர்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? அதை பற்றிலாம் எதுவும் கமெண்ட்ஸ் இல்லை. என்ன சொல்ல வந்தேன், இன்னைக்கு வந்து கிளிம்ஸ் வந்து என்னன்னா நல்லா இருந்தது நிஜமாவே. ஓகே, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு என்னதான் அவங்க ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் நிறைய மாஸ் படங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பாஷா டெம்ப்ளேட்ல இந்த ஒரு சட்டிலான ஒரு படமாக, பாஷா டெம்ப்ளேட்லேயே வந்து ஃபுல்லாக லாஜிக்கல் இது இல்லாத ஒரு நிறைய சீன்ஸோட மாஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஓரியன்டாகவும் பண்ணால் நல்லா இருக்கும். எப்படி அவருக்கு வந்து டாக்கு மகாராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவரோட பாலையா படத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிளிம்ஸும் ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. கிளிம்ஸ் ரொம்ப நார்மலாவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நார்மலா இருக்காதேடான்னு யோசிச்சேன். இல்ல மேபி அதுதான் சொல்றேன், மேபி அவரை மாசா எதிர்பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது வந்து ஓகே, இந்த மாதிரி பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்ல சுகன், அதான் எண்ட்ல மாசா தானே முடிச்சாங்க. அந்த கன்னு வர சீன்ல இருந்து எல்லாமே த்ரோட்டா ஒரு கிளிம்ஸை கம்ப்ளீட்டா வந்து மாசாவோ இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த தெலுங்கோட கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாம ஒரு மாதிரி ஓகே இதுக்குள்ள ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி நமக்கு கிளிம்ஸை பார்த்தா தெரியுது இல்ல. ஸ்டோரி ஓரியன்டா போவாங்க. லைக் டாக்கு மகாராஜ் மாதிரி இதுவும் இருக்கும். எங்கெங்க மாஸ் இருக்கணுமோ அங்கங்க மாஸ் இருக்கும், எங்கெங்க ஸ்டோரி ட்ரிவனா இருக்குமோ அங்கங்க அது இருக்கும் அப்படின்ற மாதிரி. பாலையாவுமே மற்ற படங்களை விட டாக்கு மகாராஜால ரொம்ப சட்டிலா தானே நடிச்சிருப்பாரு மற்ற படங்களை கம்பேர். மற்ற படம் கம்பேர் பண்ணது அவரோட ரொம்ப சட்டிலான மூவியா தான். பாப்பா அதுவும் பொங்கலுக்கு தான். அனில் ராவிப்பூடி படமும் பொங்கலுக்கு தான். ஆல்ரெடி 2 பேரும் துண்டு போட்டாங்க. நீ வேற யார் வர படம்? பொங்கலுக்குன்னு மட்டும் இல்ல, அடுத்த வருஷம் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கே
படங்கள் பயங்கரமா குவியும். மேபி இந்த வருஷம் அவனுக்கு பெருசா படம் வரல. பட் அடுத்த வருஷம் தரமா இறக்குவானுங்க. எல்லாமே சாலிடான அவுட்டா இருக்கும். ஆமா, அடுத்த வருஷம் அவனுங்களோட எல்லா பெரிய ஹீரோ படமும் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா, அல்லு அர்ஜுனுக்கு தவிர மற்ற எல்லாரோடதும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். காலிஃபால அதுக்கு டொவினோ மீனிங் மோகன்லாலா என்ன? இருக்காங்களா? அது சிரஞ்சீவி படத்தோட டைட்டிலோட மீனிங் என்ன? ஹீட். என்னது? ஹீட் ஹீட் ஹீட், நான் போட்டு வெப்பம் பார்த்தா அந்த மாதிரி. Okay. கூகுள்ல போட்டப்படா ஹீட்டு வாம் அந்த மாதிரி தான் வருது. ஒருவேளை அவங்க ராக்கான்னு வச்சுக்கட்டி இவங்க காக்கான்னு வச்சிருப்பாங்க போல. நான் பல்டான்னா இது சர்தார் 2 வந்து வராதுன்னு வருமா வராதுன்னு டவுட்ல வந்து வலைப்பேசி சொல்லியிருக்காங்க. அது உண்மையானா அது? அது சுகன்ட்ட தான் கேட்கணும். சுகன் சர்தார் கன்ஃபார்ம் வந்துடும்ல? அதெல்லாம் ஆன் டேட்ல ரிலீஸ் ஆயிரும். டைரக்டர் இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் ஆன் டேட்ல வந்துரும். சேல் ஆகலையாமா? அதான் டிஎன் ரைட்ஸ்ல சேல் ஆகலன்னு சொல்லிட்டு எது ஆன் டேட்ல ரிலீஸ் ஆகும்? கேக்கல. எது ஆன் டேட்ல ரிலீஸ் ஆகும்? சர்தார் 2 ஆன் டேட்ல வந்துரும்லண்ணா, பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா மத்தவங்க எதுக்குவா இருக்காங்கன்ற மாதிரி இல்லண்ணா, போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். DC 3யோட ஒரு இஷ்யூ போச்சு. பட் சர்தாருக்கும் மண்டாடிக்கும் எந்த இஷ்யூ இல்லையா அந்த மாதிரி? யார் சொன்னா சர்தாருக்கு இஷ்யூ இருக்கு? பாப்போம் என்ன இஷ்யூனா இப்போ சர்தாருக்கு. சுகுமார் ப்ரோ டைரக்டர் வந்து இன்டர்வியூ வளைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு போது. அதெல்லாம் போந்தான். மத்த படம் எல்லாம் கூட இப்ப ஏங்க கருப்பெல்லாம் வந்துட்டு பிரச்சனை இருந்திருந்தானே எல்லாம் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாங்க. கிட்ட வரும்போது தான் பிரச்சனை எல்லாம் வெடிக்கும் இருக்கு. பட் ஆனா வந்து அது சுலபமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமலாம் இல்ல, உள்ள போயிட்டு இருக்கு. அதுக்குமே என்ன மாதிரி இஷ்யூன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது இந்த எப்பவுமே ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பஞ்சாயத்தா இல்ல வேற ஒண்ணா? எப்பவுமே வந்து ஒரு படம் வரலன்னா என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரிலீஸ் கிட்ட வரும்போது பணம் தான் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? பணம் தான், அமௌண்ட் செட்டில்மெண்ட் தான். அவ்வளவுதான், சிம்பிள். பாப்போம், அது அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டா பிரச்சனை இல்ல. இப்போ வரையும் அதுக்கான இது போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுவுமே நிறைய போயிட்டு இருக்குப்பா. எல்லா பெரிய படங்களுக்கே வந்துட்டு பினான்சியலா நிறைய போயிட்டு இருக்கு. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அரசன் பினான்சியலா தாண்டி அரசன் வேற சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முதல்ல முடியுமானே தெரியல அப்படின்ற ஒரு இதுலயுமே அதுவுமே போயிட்டு இருக்கு. ஆனா பாப்போம், அதுவும் ஒரு எல்லாருக்கும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்தா அதுவும் சந்தோஷம் தான். ஓகே, பார்ப்போம். இந்த டேட்டை மிஸ் ஆனா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வேற எந்த டேட்ல ஏகப்பட்ட டேட் எல்லா ஸ்லாட்லயுமே வேற படங்களும் ஆல்ரெடி டாக்ஸ்ல தான் இருக்கு. இந்த டேட்ல வரலாம், அந்த டேட்ல வரலாம்னு. சூர்யா 47 ஐ திங்க் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரா வந்துரும் தீபாவளிக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல சூர்யா படம் வராது. நெக்ஸ்ட் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, என்னாச்சு? எதனால வராதுங்க? இதுக்கப்புறம் வராது. இந்த வருஷத்துல சூர்யா படம் வராது. நெக்ஸ்ட் அப்புறம் ஓம் வந்து ஷிஃப்ட் ஆக சான்சஸ் இருக்கு டேட்ல இருந்து. எது ஓம் சொல்லியிருந்தாங்களே அக்டோபர் வராது, ஆப்வியஸ்லி தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. அக்டோபர் வரலன்னா அப்படின்னு. அது அக்டோபர் வராது, அது கொஞ்சம் டவுட் தான். ஆமா, அக்டோபர் வர்றது கண்டிப்பா டவுட் தான்ட்டாங்க. பட் மேபி அது அக்டோபர் மிஸ் ஆச்சுன்னா தீபாவளி வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. வேற எதுவுமே லாக் ஆகல, இதெல்லாம் தவிர்த்து வேற எதுவும் இப்போதைக்கு பிளான் இல்லைண்ணா. நான் கராட்டே பாப்பா என்னன்னாச்சு?
அது அக்டோபர் 1. ஏங்க டிமாண்டி காலனி 3 அக்டோபர் 1 தான் நேற்று தொலைபேச்சியில சொன்னாங்க. அப்படி எத்தனை தாங்க அது அக்டோபர் 1 அது தேதி இப்போ போகும்? அக்டோபர் அக்டோபர் அது 1 இல்லைங்க, கராத்தே பாபு பாவங்க. ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 20 ஷிஃப்ட் ஆகுறப்பவே போஸ்ட் ஆகுறப்பவே அவங்க அக்டோபர் 1 அடுத்த டேட்டா பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி இருந்தாங்க. படம் வருது. இல்ல அதான் அந்த அன்னைக்கு ஆல்ரெடியே ஒரு 4-5 படம் இருக்கா இது இல்லாமயே. ஆனா ஒரு விஷயங்க என்னன்னா, படம் வந்துட்டு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் தள்ளி போகுது வரல அப்படின்னு கத்துறோம். பட் ஆனா அவங்க ரிலீஸ் பண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாமே நிறைய பினான்சியல் டிஸ்பியூட்டாவே ஒரு ப்ரொடியூசருமே வந்து ரொம்ப ஒரு படத்தை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப இண்டஸ்ட்ரி நிலைமையா தான் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. அந்த ஹிட் ஆச்சுன்னா தப்பிச்சிடுறாங்க, அது ஹிட் ஆகலன்னு வச்சுங்களேன் அவங்க பெருசா லாக் ஆயிடுறாங்க. அவங்க ஒரு லைன் அப்ல வந்துட்டு அவங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு 2-3 படம் லைன் அப்ல இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்டக் ஆயிடுது. தீபாவளி டேட்டை மிஸ் பண்ணிட்டா சூர்யா 47 டிசம்பர்ல வரும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். என்ன கேட்டேன்? நல்ல வேளை மெயிலகன் ஸ்பேஸ்க்கு வரல. வீட்டு இருந்தாருன்னா அந்த நேரத்துக்கு எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாப்ல. அவரு இல்லைண்ணா அது மாவீரன் என்ன கேட்டாருன்னா வந்து அப்படிதான் ஸ்டக் ஆகி நிக்குது. அதான் ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்கன்னா தலைவன் இங்கேயே அழுதுருப்பாப்ல. அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு படமும் ஸ்டக் ஆகி தான் நிக்குது பாவம். அது அது அவங்க என்னங்க பண்ண முடியும்? எல்லாருக்குமே வந்து ஒரு இதுதானே பெரிய ஹீரோ. எங்க அஜித் விஜய் எல்லாருமே பாத்துட்டாங்க. பினான்சியல் டிஸ்பியூட் எல்லாருக்குமே வருது. இல்ல மாவீரன் இப்ப என்ன கேட்டாருன்னா சப்போஸ் தீபாவளி மிஸ் ஆச்சுன்னா டிசம்பர் 2 வரும்னு சொல்லியிருந்தாங்களே அதுவுமே வராதா அப்படின்னு கேக்குறாரு மாவீரன். எது என்ன படம்? சூர்யா 47. இல்ல சூர்யா 47 நான் இப்பயே சொல்றேன், திரும்பி நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் அடிச்சு சொல்றேன் இந்த வருஷத்துக்கு இதுக்கப்புறம் சூர்யா படம் வராது. சொல்வாங்க தீபாவளிக்கு லாக் பண்றா, கன்ஃபார்ம் வரல. நான் 100% இல்ல 500% சொல்றேன் வரல. இந்த வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அவர் படம் வரல. சரிண்ணா பாப்போம். சுகுமார்ண்ணா C5 உங்களுக்கு யாராவது தெரியுமாண்ணா? ஏன்பா இது ஜனநாயகன் இந்த ஓடிடி லிஸ்ட் பைத்தியார் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது மாத்தி விடுவானுங்களா? ஏதாவது கேட்டு சொல்ல முடியுமா? என்னாச்சா? பாஸ் ஃபார்வர்ட்ல ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கான்லண்ணா அதுதான். அப்படியா? ஆமாண்ணா. டெலகிராம்ல ஏதாவது ஃப்ரெண்ட் ஏத்துறீங்களா போல்தான்? அதுல எவ்வளவு டியூரேஷன் இருக்குன்னு பாத்தீங்களா? புரியல மாவீரா. நிஜமா பாஸ்வேர்ட்ல வந்திருக்கா? இந்த பிரிண்ட தான் டெலகிராம்லயே விடுவாங்களா இல்ல இதுதான் மாவீரா, இதுதான் இது அபிஷியலா என்ன ரிலீஸ் பண்ணாங்களோ அதைத்தான் அவனுங்க பைரேட்டட்ல விடுவாங்க. நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். பாஸ்வேர்ட்ல வருதா? ஆமாண்ணா. மொத்தம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் படம். ஆனா படம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 54 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா ஒரு சீன் கூட கட் ஆகல. தியேட்டர்ல என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கு. அப்புறம் என்ன எங்க பாஸ்வேர்ட் பண்ணாங்க? 2 மணி நேரம் 54 நிமிஷம் தானே இருக்கு. ஆனா ரன் டைம் அது எங்கன்னா கட் பண்ணிருப்பாங்கப்பா.
இல்லைன்னா உங்களுக்கு நான் எப்படி தெரியுமா, இப்ப நம்ம ஒன்ல வச்சு பாக்குறோம்ல, இப்ப இன்ஷாட்ல ஒன்ல வச்சு பாக்குறோம்னா, இப்ப நம்ம 90ல வச்சு பாக்குறோம்ல, ஆமா. ஸ்பீடு வந்து நம்ம 50, 75, 90 அந்த 19 வைக்கும்போது படம் தியேட்டர்ல பார்க்கும்போது அப்படியே கரெக்டா இருக்கு. இப்ப எப்படி வச்சு நீங்க பார்க்கும்போது சொல்றேன்னா இப்போ 1ல வச்சுட்டு பாக்குறோம், 1.25ல வச்சா லைட்டான ஒரு ஸ்பீட்ல போவோம், அந்த மாதிரி இப்ப வச்சிருக்கோம். அவங்க ரிலீஸ் பண்ணதே பாத்தீங்கன்னா 1.10ல வச்சு ரிலீஸ் பண்ணிருப்பாங்களாட்டுக்குது. ஏன்னா பண்ணட்டும், நிறைய அதுல இடத்துல என்ன இருக்குது, மியூசிக் அப்படி மிஸ்மேட்ச் ஆகுது. பாருங்க, அது பார்த்தா இன்னொரு ஃபாஸ்டா இருக்கும்ல. ஏன் மியூசிக் டயலாக்ல நிறைய இடத்துல மிஸ்மேட்ச் ஆகுதுண்ணா. தெலுங்கு டப்பிங் படம் மாதிரி இருக்கு. அப்படி சொல்ல வரீங்க? அது வேணா கஷ்டம் தான். லென்த் குறைக்கிறதுனா யோசிச்சிருப்பாங்க, படத்துல சீனா கட் பண்ணாம இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க போல. சும்மா ப்ரோ முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ப்ரோ. சரி முடிச்சோம். நாளைக்கு சந்திப்போம். கரெக்டா வரீங்க Thanks bro, செல்வா. நாளைக்கு சந்திப்போம். நான் ஃபுல்லாவே கேட்டுட்டு தாங்க இருந்தேன். நான் ஃபுல்லாவே கேட்டுட்டு பேசதான் முடியல. பரணியோட பயங்கரமா இருக்கீங்க. இல்ல செல்வா. நான் பிரகாஷ் bro. ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் பேசதான் முடியல, அதனாலதான். இல்ல அதான் பிரகாஷ் bro பேச முடியல, அதுதான் நம்ம நாளைக்கு சந்திப்போம். பேசுவோம். பிரகாஷ் bro நாளைக்கு சந்திப்போம். சரி ஓகே, வாங்க நாளைக்கு ஒரு விஷயம் சந்திப்போம். பாய். பேசுவோம் வாங்க. நாளைக்கு வந்து ரிவ்யூ சொல்லுங்க. ஓகே பாய். பாய்.